அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஹிஜ்ரத் சம்பந்தமாகவும் ஏன் இஸ்லாமிய ஆண்டிற்கு ஹிஜ்ரி என்ற பெயர் வந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஹிஜ்ரத் செய்தார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் கடந்த வாரங்கள் ஜும்மாவுடைய உரையிலே நாம் கேட்டோம். அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் ஹிஜ்ரத் என்ற அந்த விஷயத்தை சாதாரணமாக பேசுகிறோம், கேட்கிறோம். ஆனால் அன்றைய காலத்தில் ஹிஜ்ரத் என்பது அது சாதாரண பயணம் அல்ல. சஹாபாக்கள் அந்த இலக்கை அடைவதற்காக, அந்த லட்சியத்தை அடைவதற்காக பல்வேறு தியாகங்களை செய்தார்கள். உயிராலும் பொருளாலும் எல்லா விதங்களிலும் தியாகத்தினுடைய பின்னணியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு பயணம் தான் அந்த ஹிஜ்ரத் பயணம் என்பதை வரலாறு நமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த ஹிஜ்ரத்துக்காக வேண்டி தனது சொந்த ஊரை விட்டு பிரிந்து செல்கிறார்கள். அப்படி செல்லுகிற போது ஒரு கவிதை ஒன்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்தார்களாம். இந்த பூமியில் மீது உள்ள இடங்களில் எல்லாம் மக்காவே நீதான் எனக்கு பிரியமான இடம். ஹிஜ்ரத் என்ற இந்த அல்லாஹ்வினுடைய கட்டளை மட்டும் இல்லை என்று சொன்னால் உன்னை பிரிய எனக்கு மனம் இல்லை என்று அந்த நாட்டை, அந்த பூமியை பிரிய மனமில்லாமல் பிரிந்தார்கள். அவ்வளவு பெரிய தியாகத்தின் பின்னணி தான் ஹிஜ்ரத். சங்கை குறித்தானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று சஹாபாக்களும் இந்த ஹிஜ்ரத்திற்காக வேண்டி பல்வேறு தியாகங்களை செய்தார்கள். ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் எந்த பாகுபாடும் இல்லாமல் ஹிஜ்ரத் என்ற அந்த ஒற்றை விஷயத்தை வைத்து பல்வேறு தியாகங்களை செய்தார்கள். வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகிறது. சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் ரோம் தேசத்திலிருந்து வந்தவர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமான நாயக தோழர்களில் ஒருவராகவும் நபி அவர்களினுடைய நன்மதிப்பை பெற்ற ஒரு சஹாபியாகவும் திகழ்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் சென்ற போது சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத் செய்வதற்காக புறப்படுகிறார்கள். ஆனால் மக்கத்து காஃபிர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி விடுகிறார்கள். ஆனாலும் மீண்டும் அவர்கள் அந்த ஹிஜ்ரத்துடைய அந்த பயணத்தை தொடர்கிறார்கள். அன்னைக்கு அந்த மக்கத்து காஃபிர்கள் இப்படி பேசி வச்சிருந்தாங்களாமா, இந்த முஸ்லிம்கள் மக்காவை விட்டு மதீனாவிற்கு சென்று விட்டார்கள் என்று சொன்னால் அங்க அவங்க முழு சுதந்திரத்தோடு செயல்பட முடியும். அது மட்டுமல்ல, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு அது காரணமாக ஆகிவிடும். எனவே யாரையும் ஹிஜ்ரத் செய்யறது விடக்கூடாது. எனவே யாரெல்லாம் ஹிஜ்ரத் செல்கிறார்களோ அந்த மக்காவினுடைய ஊர் எல்லையிலேயே செக்யூரிட்டி மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க ஆளுகளை. அங்கேயே தடுத்து நிறுத்தி திரும்ப ஊருக்கு அனுப்பிச்சிருவாங்களாம். அது போன்று சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மக்காவினுடைய எல்லையை தொடுகிறார்கள். அந்த குறைஷி காஃபிர்கள் அம்புகளோடும் வாட்களோடும் அவர்களை சுற்றி வளைத்துக் கொள்கிறார்கள். சுத்திட்டு சொன்னாங்க, என்ன சுஹைப், பட்ட பகல்ல இவ்வளவு தைரியமா இந்த மக்காவை விட்டு ஹிஜ்ரத் போறீங்களா? உங்களை விடமாட்டோம். அந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகிறது. அம்பு குறிபார்த்து எய்வதில் தேர்ச்சி மிக்க ஒரு சகாபிதான் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு. எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் குறி தப்பான அம்பு எய்வதில் தேர்ச்சி பெற்றவர். 40 அம்பை வச்சிருக்கிறார். அம்பு கூட்டுல வால் இருக்கிறது. அந்த அம்பு கூட்டில் இருந்த அம்புகளை சுட்டிக்காட்டி ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்களுக்கு குறைசி வாலிபர்களை நோக்கி சொல்லுவார்கள், ஓ மக்களே, உங்களுக்கெல்லாம் என்னை பற்றி தெரியும். அம்பு எறிவதில் நான் தேர்ச்சி பெற்றவன். என்னிடத்தில் 40 அம்புகள் இருக்கிறது. அதை வைத்து நான் உங்களோடு போராடுவேன். இந்த அம்புகள் எல்லாம் முடியும் வரை நீங்கள் என்னை நெருங்கிவிட முடியாது. அம்பு முடிந்து விட்டாலும் எனது கையில் வாள் இருக்கிறது. அதை வைத்து நான் போராடுவேன். அந்த வாளும் எனது கையை விட்டு எப்பொழுது போகுமோ அப்பொழுதுதான் நீங்கள் என்னை நெருங்க முடியும் என்று சொல்லுகிறார்கள்.
அவர் வீரதீரமான சகாபி. அவர் பயந்தவர் அல்ல. எதிரிகள் எத்தனை பேர் வந்தாலும் சமாளிக்கும் அளவு திறமையும் ஆற்றலும் கலைகளையும் கற்று தேர்ந்த ஒரு சகாபி தான் அவர். இருந்தாலும் அந்த மக்கத்து காபியர்கள் சொன்னாங்களாமா, சுகைப் நீங்க சொல்றது எல்லாமே சரிதான், நீங்க அரபு கிடையாது, ரோம் தேசத்திலிருந்து வேற்று தேசத்திலிருந்து வந்தவர், வரும்போது வெறும் கையோடு வந்தீர்கள், இன்னைக்கு மக்காவுல நிறைய சம்பாதிச்சிட்டீங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போலாம்னு நினைக்கிறீங்களா? சங்கைக்குரித்தானவர்களே, ஹிஜ்ரத்தினுடைய நோக்கம் உயிரை பாதுகாப்பதோ தனது பொருளை பாதுகாப்பதோ அல்ல, மாறாக தனது வாழ்க்கையில் இருக்கிற தீனை பாதுகாப்பது, தீனை முழு உலகத்திலும் கொண்டு சேர்ப்பது, பரப்புவதுதான் நோக்கம். அந்த மக்கத்து காபீர்கள் கேட்டாங்க, மக்காவுக்கு வரும்போது வெறும் கையா வந்தீங்க, நிறைய சம்பாதிச்சிட்டீங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போலாம்னு பாக்குறீங்களா? மறுகணமே ஹஜ்ரத் சுகைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், என்ன நீங்கள் அந்த செல்வத்தை விரும்புகிறீர்களா? நீங்கள் என்னை விட்டுவிட்டால், ஹிஜ்ரத் செய்வதற்கு என்னை விட்டுவிட்டால், மக்காவில் எனது செல்வங்கள் எங்கெங்கே இருக்கிறது என்பதையெல்லாம் நான் சொல்லுவேன், அந்த செல்வத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் என்னை ஹிஜ்ரத் செய்ய விடுங்கள். சொன்ன உடனேயே அந்த மக்கத்து காபியர்கள் சரின்னு ஒத்துக்கிறாங்க. ஹஜ்ரத் சுகைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் மக்காவிற்குள் செல்கிறார்கள். போய் ஒரு வீட்டை சுட்டி காட்டி சொல்றாங்க, இந்த நிலவுக்கு கீழே தோண்டி பாருங்க. தோண்டி பார்த்தா அங்க ஊக்கியாக்கள், தங்க நாணயங்கள் உள்ள ஒரு புதையல் இருக்கிறது. ஒரு ஊக்கியா அப்படின்னு சொன்னா 40 திர்ஹங்களாமா. ஒரு திர்ஹம்னா 25 ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு ஊக்கியா அப்படின்னு சொன்னா 1000 ரூபாய் மதிப்பு. நம்ம பாஷையில சொன்னா 1000 ரூபாய் நோட்டு. அந்த மாதிரி ஒரு புதையல் இருக்கிறது. சொன்னாங்க, இதெல்லாம் என்னுடைய செல்வம் தான், வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, மக்காவில் இன்னென்ன இடத்துல எனக்கு இன்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, என்ன செய்யலாம், எல்லாமே நீ உங்களுக்கு தான் சொந்தம், ஆனா நீங்க என்ன செஞ்சிருங்க, என்னை ஹிஜ்ரத் செய்ய விட்டு விட வேண்டும். தனது வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்த செல்வங்களை எல்லாம் அல்லாஹ்வினுடைய தீனுக்காக வேண்டி அந்த காபீர்களிடம் கொடுத்து விட்டு ஹஜ்ரத் சுகைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் செல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போய் மதீனாவுக்கு முன்பாக இருக்கிற அந்த குபாவில் இருக்கிறாங்க. மதீனாவில இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் மஸ்ஜிதே குபா. அங்கதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் சென்ற போது முதலில் தங்கி இருக்கிறாங்க. சுகைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த மஸ்ஜிதே குபாவுக்கு செல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாசல்ல நின்று இவரை வரவேற்று சொன்னாங்களாமா, யா சுகைப் ரபிஹ திஜாரத்து, உன்னுடைய வியாபாரம் லாபகரமானதாக ஆகிவிட்டது. காபீர்கள் இடத்துல எல்லா செல்வத்தையும் கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு ஹிஜ்ரத் செஞ்சு வர்றாங்க. இத பத்தி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுகைபே நீங்கள் செய்த அந்த வியாபாரம் லாபகரமான வியாபாரம் 2 தடவை சொல்றாங்க. அப்ப சுகைப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாமா, அல்லாஹ்வின் தூதரே, நான் அந்த செல்வங்களை எல்லாம் கொடுத்து விட்டு வந்தது எனக்கும் அந்த காபீர்களுக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் எனக்கு முன்பாக ஜிப்ரீல் உங்களிடத்தில் வந்து சொல்லி இருப்பார் என்று நான் நினைக்கிறேன் என்று சுகைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஆக சங்கைக்குரித்தானவர்களே, ஹிஜ்ரத் என்று சொன்னால் இதுதான். அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்த செல்வம் அவர்களது கண்களுக்கு பெரிதாக தெரியவில்லை, அவர்களது சொத்துக்கள் அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. அல்லாஹ்வினுடைய தீன், மார்க்கம், இஸ்லாம் உயர்வாக தெரிந்தது. எனவே அவர்கள் இஸ்லாத்தை விடவில்லை, ஹிஜ்ரத்தை விடவில்லை, செல்வத்தை விட்டார்கள், உலகத்துடைய விஷயத்தை விட்டார்கள். சங்கைக்குரித்தானவர்களே, அந்த ஹிஜ்ரத் பயணத்தோடு, அந்த சஹாபாக்களினுடைய தியாகத்தோடு இன்று நாம் நமது வாழ்க்கையை சற்று உரசி பார்க்க வேண்டும். இன்னைக்கு அந்த ஹிஜ்ரத்தெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் இல்லை. ஆனால் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை செய்வதற்கு முன்பாக சின்ன சின்ன விஷயங்களை தியாகம் செய்ய வேண்டி வருகிற போது அதை செய்வதற்கு நம்முடைய உள்ளம் இடம் கொடுக்கிறதா? நம்மளே எத்தனை வியாக்கியானம் பேசுறோம், அதெல்லாம் அன்னைக்கு சரிங்க, இன்னைக்கு அதெல்லாம் எதுக்குங்க, இன்னைக்கு அதெல்லாம் ஒத்து வருங்களா? சங்கைக்குரித்தானவர்களே, 2000 ஆண்டுகள் கடந்து விட்டோம். இன்னும் ஒரு 2000 ஆண்டுகள் கடந்தாலும் எல்லா காலத்துக்கும் இஸ்லாம் சொல்லுகிற விஷயங்கள் பொருந்தும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை.
எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு தீனை, ஒரு மார்க்கத்தை தான் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அதில் இருக்கிற எந்த ஒரு சட்டத்தையும் யாரும் சொல்லிவிட முடியாது. அது இன்னைக்கு செட் ஆகாதுங்க, இன்னைக்கு அதை யாரும் ஃபாலோ பண்ண முடியாது. அப்படி அல்ல. இன்னும் விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ச்சி அடைந்தாலும், இன்னும் எவ்வளவு கலாச்சார உலகமாக மாறினாலும், அன்று சொன்ன அந்த தீன், அன்று சொன்ன அந்த இஸ்லாம், அன்று சொன்ன அந்த வழிமுறைகள் இன்னும் பல 100 ஆண்டுகள் கடந்தாலும் எக்காலத்துக்கும் அது பொருந்தக்கூடியதாகத்தான் இருக்கிறது. நம்மளும் என்ன செய்யறோம்னா, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை செய்கிற போது, நமது வாழ்வில் சிறு சிறு தியாகங்கள் செய்ய வேண்டி வருகிற போது, அதை செய்யக்கூடிய அந்த உள்ள பக்குவத்தை நமக்குள் உருவாக்க வேண்டும். ஆண்கள் மட்டுமல்ல இந்த ஹிஜ்ரத்துக்காக தியாகம் செஞ்சது, பெண்களும் தியாகம் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் அன்னை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. மக்காவினுடைய குறைஷி காஃபிர்கள் எல்லாம் அந்த மக்காவினுடைய ஊர் எல்லையிலேயே அவர்களை வாட்களோடும் அம்புகளோடும் அவர்களை தடுக்கிறார்கள். தடுத்ததோடு அல்ல, இப்படி பேசுறாங்களாமா, முகம்மதுடைய மகளுக்கு எவ்வளவு தைரியம், இவ்வளவு பட்ட பகல்ல இத்தனை பேர் நாம இருக்கும்போது நமக்கு முன்னாடி ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்களா? பேசிக்கிட்டே இருக்கும்போது அதில் இருந்த ஒருவன் தனது கையில் இருந்த அம்பை எய்கிறான். அன்னை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய உடலில் அந்த அம்பு பாய்கிறது. ஒட்டகத்தின் மீது இருந்து அவர்கள் அந்த அம்பு தாக்குதலின் காரணமாக ஒட்டகத்திலிருந்து இடறி கீழே விழுகிறார்கள். அப்ப ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறார்கள். ஒட்டகத்திலிருந்து விழுந்தா என்ன ஆகும்? ஒரு பக்கம் அந்த அம்பு எய்ததின் காரணமாக அவர்களது உடலில் இருந்து ரத்தம் வெளியேறுகிறது, இன்னொரு பக்கம் மேலிருந்து விழுந்த அந்த அதிர்வில் அவர்களது கர்ப்பம் கலைந்து அந்த ரத்தம் வெளியே போகுது. இதை பார்த்தும் கூட அந்த காஃபியர்களினுடைய உள்ளத்தில் இரக்கம் வரவில்லை. ஒரு நிறமான கர்ப்பிணியாச்சு, ஒரு தாய்மை அடைகிற ஒரு பெண்ணே, அவளிடத்துல நம்ம இப்படி காட்டுத்தனமா கொடூரமா நடந்துக்கிறோமே, அவர்களது உள்ளத்தில் வரவில்லை. சொன்னாங்களாமா, உடனே அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்துடுறாங்க. வந்த உடனே சொன்னாங்க, ஸைனபை கூட்டிட்டு போங்க. அவங்க ஹிஜ்ரத் போகணும்னு சொன்னா பகல்ல போகக்கூடாது, இருட்டுல போகணும். மக்கள் எல்லாம் பேசணும், முகம்மதுடைய மகள் தைரியமா பகல்ல ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. ஆனா மக்கத்து குறைஷிகள் அவங்கள தடுத்துட்டாங்க, நிறுத்திட்டாங்க. அதனால யாருக்கு தெரியாம இரவுல போனாங்கன்னு சொல்லித்தான் பேசணும், பகல்ல போறதா யாரும் சொல்லக்கூடாது. அவர்களது உள்ளத்தில் இருந்த அந்த அது என்ன சொல்ற தற்பெருமை, அந்த தலைகணம் சொல்றாங்கல்ல, அவ்வளவு ஹெட்வைட் பிடிச்சவங்க அந்த காஃபியர்கள் சொன்னார்கள், இரவுல அவங்க போய்க்கலாம், ஆனா என்ன செய்யலாம், பகல்ல போகக்கூடாது. வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகிறது, அன்னை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அதுக்கப்புறம் இரவோடு இரவாக ஹிஜ்ரத் பயணத்தை புறப்படுகிறார்கள், மதீனாவை சென்றடைகிறார்கள். ஆனால் ஒரு சில காலங்களில் அந்த ஹிஜ்ரத் பயணத்தின் போது அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த தாக்குதலின் காரணமாகவே அன்னை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஷஹீதாக மரணித்தும் போய் விடுகிறார்கள். சங்கை குறித்தானவர்களே, ஆண்கள் மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்தில் பெண்களும், இன்னும் பெண்கள்னா யாரும் எல்லாம் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் அவர்களும் இந்த மார்க்கத்திற்காக, இந்த தீனுக்காக தனது உயிரையே என்ன செஞ்சிருக்காங்க, துச்சமாக கருதி கொடுத்திருக்கிறார்கள். அந்த சங்கை குறித்தானவர்களே, 14 நூற்றாண்டுகள் கழிந்தாலும் இன்னைக்கு நம்ம முஸ்லிம்களாக, இஸ்லாமியர்களாக இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இதற்கு காரணம் அந்த மக்கள் செய்த தியாகம் தான். அவங்க நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம், ஹிஜ்ரத் செய்யாம தனது சொத்துக்களை பாதுகாத்துட்டு மக்காவிலேயே இருந்திருக்கலாம், தீன இஸ்லாத்தை விட்டிருக்கலாம். விட்டிருந்தா அவங்களுக்கு பாதுகாப்பும் மரியாதையும் கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் அதை விரும்பவில்லை. தனது செல்வத்தை இழந்தார்கள், தனது உயிரையே கொடுக்கணுமா அதுக்கும் துணிஞ்சாங்க. ஆனா என்ன செய்யல, அல்லாஹுவினுடைய கட்டளையை அவர்கள் விட துணியவில்லை. துணிந்து அல்லாஹுவினுடைய கட்டளையை அந்த காஃபிர்களுக்கு முன்பாக செய்து காட்டினார்கள். எனவே சங்கை குறித்தானவர்களே, அவங்களுடைய தியாகம் தான் இன்று நாம் இஸ்லாமியர்களாக அமர்ந்திருக்கிறோம்.
அதனால அந்த சஹாபாக்களை நினைத்து பார்க்க வேண்டும். அந்த சஹாபாக்களினுடைய மேன்மை எவ்வளவு உயர்வானது, அந்த மக்கள் எவ்வளவு கண்ணியவான்கள், அவர்களுடைய தியாகமும் அவர்களுடைய அந்த முயற்சிகளும் தான் இன்று நாம் முஸ்லிம்களாக அமர்ந்திருக்கிறோம். இது மாதிரி ஒரு சகாபி 2 சகாபி அல்ல, தனி ஒரு பாடமே இருக்குது சகாபாக்கள் செய்த ஹிஜ்ரத் சம்பந்தமாக. எத்தனை சகாபாக்கள், சுபஹானல்லாஹ். அது மாதிரி இன்னொரு பெண்மணி ஹிஜ்ரத்துக்கு போறாங்க, கை குழந்தையோடு தனது கணவனோடு போறாங்க. மக்காவினுடைய எல்லையிலேயே அந்த குறைஷி காஃபிர்கள் தடுத்துடுறாங்க. தடுத்துட்டு அவங்க செஞ்ச விஷயம், அவங்க வீட்டுக்கார கணவனை ஹிஜ்ரத் செஞ்சு போறது அனுப்பிச்சு விட்டாங்க. மனைவியை பிடிச்சு நிறுத்திட்டு அவங்க அம்மா வீடெல்லாம் வந்துட்டாங்க. அந்த பெண்ணுடைய சொந்தக்காரங்கெல்லாம், அந்த பெண்ணுடைய கணவர் வீட்டுக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்க. அவங்க குழந்தை எங்களுக்கு சொந்த குழந்தைய அவங்க புடுங்கிட்டு போயிடுறாங்க. அந்த பெண்மணி தாய் வீட்டுக்கு போய் விடுகிறாள். அந்த ஹிஜ்ரத் என்ற அந்த பயணத்திற்கு முன்பு குடும்பமாக இருந்தார்கள். ஹிஜ்ரத் பயணத்திற்கு பின்பு எப்படி ஆச்சுன்னா, கணவன் ஒரு பக்கம் போயிடுறாரு, மனைவி ஒரு பக்கம், குழந்தை ஒரு பக்கம். அந்த அம்மா என்ன செய்வாங்க, தினம் ஊர் எல்லையில உட்கார்ந்து அழுகுவாங்களாமா. குழந்தை கை குழந்தையை பிரிஞ்சிட்டனே, கணவனை பிரிஞ்சிட்டனேன்னு சொல்லி. அப்ப அந்த பெண்ணுடைய குடும்பத்தார்கள் காஃபியர்கள், அவங்க போய் மக்காவுடைய குறைஷி காஃபியர்கள் இடத்துல சொல்லுவாங்களாமா, கொஞ்சம் எங்க குடும்பத்து பெண்ணை பாருங்க, அவங்க தினம் என்ன செய்யறாங்க, உட்கார்ந்து அழுகுறாங்க. குழந்தையை பிரிந்த ஏக்கம், கணவனை பிரிந்த ஏக்கம், அதனால என்ன செய்யுங்க, அவங்க போட்டு குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்துருங்க. இப்படி சொல்லி சொல்லி பல நாட்கள் கழித்து அதற்கு பிறகு அவர்களுக்கு அனுமதி தந்தார்கள். சங்கை குறித்தானவர்களே, இது போன்று லட்சக்கணக்கான வரலாறுகள் குரானில் இருக்கிறது. சஹாபாக்கள் செய்த தியாகங்கள் வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக சங்கை குறித்தானவர்களே, இந்த தீனுல் இஸ்லாம் என்பது அர்ப்பணிப்பு தியாகத்திற்கு பிறகு மலர்ந்த ஒரு மலராக இருந்து கொண்டிருக்கிறது. இது சாதாரணமாக இந்த உலகத்தில் பரவிடவில்லை, நிர்பந்தத்தை கொண்டு. இன்னைக்கு சில பேர் சொல்றாங்க, இஸ்லாம் வாளால பரப்புனதுங்க. வாளுக்கும் இஸ்லாமுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையவே கிடையாது. இஸ்லாம் என்பது நல்ல குணத்தாலும் தியாகத்தாலும் அர்ப்பணிப்பின் மூலமும் தான் இந்த உலகத்தில் பரவி இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கும் நம்ம பார்க்கிறோம், மேலை நாடுகளில், அதிலும் குறிப்பாக கிறிஸ்துவர்கள் அதிகம் இருக்கிற நாடுகளில், படித்த நபர்கள் நிறைய இருக்கிற நாடுகளில் தாங்களாகவே மக்கள் இஸ்லாத்தை தழுவிக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய பல்வேறு யூனிவர்சிட்டிகளில் குர்ஆனினுடைய மொழிபெயர்ப்பு மட்டும் அங்கிருக்கிற நூலகங்களில் இருந்து அகற்றப்படுகிறது. காரணம், அதை படிக்கக்கூடிய மாணவர்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். எனவே சங்கை குறித்தானவர்களே, அன்று சஹாபாக்கள் செய்த தியாகம் இன்றும் லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தினுடைய மேன்மையை புரிந்து அதனுடைய கண்ணியத்தை புரிந்து அதற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம பரம்பரையா நாம முஸ்லிம்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்வில் இஸ்லாம் எவ்வளவு இருக்கிறது என்று நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சயத்தி அலன் நாஸி ஸமானுன், மிக விரைவில் ஒரு காலம் வரும். அப்படி ஒரு காலம் வந்துச்சுன்னு சொன்னா, இஸ்லாம் என்பது பெயரளவில் தான் இருக்கும், குர்ஆன் என்பது எழுத்தளவில் தான் இருக்கும்னு சொன்னாங்க. இன்று அந்த காலமா என்று நாம் யோசனை செய்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எனவே சங்கை குறித்தானவர்களே, வாழ்க்கையினுடைய எல்லா நிலைமைகளிலும் இஸ்லாத்தை வெளிப்படுத்த, இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு ஒரு முஸ்லிம் வெட்கப்படக்கூடாது, பெருமை கொள்ள வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விஷயத்தை சொல்றான், பெருமையோடு நீங்கள் சொல்லுங்கள், மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, இது நேர்வழி பெற்ற தெளிவான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கம் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஆக சங்கை குறித்தானவர்களே, அப்படிப்பட்ட தீனுல் இஸ்லாம் என்பதுதான் நாம் பின்பற்றக்கூடிய இந்த வழி. இந்த வழியை நாம் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் நமது வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களிலும் இஸ்லாம் நுழைந்து விட வேண்டும். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நமது குடும்பத்தில் உள்ள பெண்கள் நமது சந்ததிகளிலும் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய, இஸ்லாத்தை பரப்பக்கூடிய நன்மக்களை அல்லாஹ் தஆலா உருவாக்கி தந்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத் தொழுகாகவும் தொழுது